வணக்கம், நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் 2023ஆம் ஆண்டு காப்போதா சாதாரண தர பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட உதவிக்கருத்தரங்கு வினாத்தால் 2023. இந்த வினாத்தால் இந்த பகுதி 2இல் வரைவு தொடர்பான வினா, இரண்டாவது வினாவாக வந்த வரைவு தொடர்பான வினாவை இந்த வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கவில்லை, கட்டாயம் வரைவும் குறிப்பாரும் கூட செய்து பார்க்கவில்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குது. இல்லைன்னா இந்த வீடியோ அப்படியே போஸ்ட் பண்ணி வச்சுட்டு செய்து பார்த்துட்டு திருத்தக்கூடிய வகையில் தான் நாங்கள் வந்து புள்ளித்திட்டம் வீடியோ போக இருக்குது. ஸோ உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது, இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பதிவிடும் போது உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதையும் சேர்த்து பதிவிடுங்க. இந்த வீடியோ வந்து எனது Zoom மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ Zoom மூலமான கணித வகுப்புகளும் இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு கணிதம் தொடர்பான தெளிவான விளக்கத்தோடு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு ஏற்படுற குட்டி குட்டி சந்தேகங்களையும் என்னிடம் கேட்டு தெளிவுபடுத்தக்கூடியதுக்கான வாய்ப்பும் இருக்கும். தேவையான வினாத்தாள்களை உங்களுக்கு வழங்கக்கூடியதாகவும் எனக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து Zoom மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரமும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கும். கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. பிள்ளைகள் இல்லை என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். ஒரு வரைவு தந்திருக்கு, அது இந்த சமன்பாடு இந்த வடிவமாக இருக்குன்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் பார்க்க போகிற வரைவுகள் பொதுவாக 3 வடிவத்தில் இருக்குது. இது அந்த 3 வடிவத்தில் எந்த வடிவத்திலையும் இல்லை பிள்ளைகள். இது சாதாரணமான வடிவமாக இருக்குது. இது விரித்தெழுதி இருபடி கோவை வடிவத்துக்கு கொண்டு வரலாம். ரெண்டாவது கேள்வி, y சமன் x இன்ட்டு x/4 பிராக்கெட்டை மூடி sin2 எனும் சார்பின் வரைவை வரைவதற்கு தயாரிக்கப்பட்ட எக்ஸின் சில பெருமானங்களுக்கு ஒத்த வையின் பெருமானங்கள் அடங்கிய பூரணமற்ற அட்டவணைக்கு இளைய தரப்பட்ட ஒரே ஒரு இடைவெளி இருக்குது. வேறு வழியும் இல்லை, சமச்சீர் தன்மையை வச்சு போடக்கூடிய இடமும் இல்லை. பிரதியிட்டாகணும், பிரதியிடாமலும் கண்டுபிடிக்கலாம். sin2 வரும். ஆனால் நாங்கள் பிரதியிட்டுருவோம். x சமன் 2 ஆகும்போது வையின் பெருமானத்தை காண்க. வினா இலக்கண் 2. வினா இலக்கண் 2. அதில் ஏ பகுதி, இந்த பகுதிகள் கொஞ்சம் கவனம் பிள்ளைகள். ஏபிசி என்று வருதா இல்லை ஏபி என்று வருதான்றதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஏ பகுதி, அதில் ரோமன் இலக்கம் உண்டு. சார்புந்த சமன்பாடு எழுதுறன் பிரதியிட்டு தான் காண போகிறேன். ஏன்னா சமச்சீர் தன்மைக்கு இந்த அந்த திரும்ப புள்ளியில் வந்து கேட்ட நாடி எனக்கு வேறு வழியில் பிரதியிட்டு காண்றேன். y சமன் x/4 x இன்ட்டு x/4 sin2 இதுதான் சார்புந்த சமன்பாடு. இதில் எக்ஸுக்கு பதிலாக நான் இந்த முறை 2 பிரதியிட போகிறேன். நேர் 2 பிரக்கெட் போட வேண்டிய அவசியம் இல்லை. 2 sin4 sin2 பிரக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது இப்போ சுருக்கலாம். நீங்கள் அடைப்புடைச்சி தான் சில பிள்ளைகள் இருக்குது, சார் இதை நான் விரித்தெழுதி தான் சுருக்குவேன். அதுக்கும் சரி, பிரக்கெட் உடைக்க தேவையில்லை. ரெண்டா இப்போ எண்கோவை எங்களுக்கு இது இந்த பெருமானம் தெரியும். sin2 sin4 பார்ப்போம். sin2 sin4 ரெண்டு பேரும் வேறு வேறு குறி சேர்க்கும் போது கழிபட்டா 2 பெரியவற்ற குறிவிடைக்கு வரும் மறை 2. ஸோ அது இதுவும் பெருக்கப்பட்டு வர்ற விடையிலேருந்து கழிபடணும். ஸோ நேர் 2 தர மறை 2 நேர் இன்ட்டு மறை 4 மறை 2 மறை 4 மறை 2 மறை 6 வரும். ஸோ எக்ஸ் வந்து 2ஆக இருக்கும்போது வையந்த பெருமானம் மறை 6. நீங்கள் போட்டது ஒருவேளை பிரதிவிட்டது பிள்ளைண்டா வரைவே காட்டி தந்துடும். நாங்கள் பிரதிவிட்டது பிள்ளை போல இடக்கு ஏனெண்டா வரைவு ஒரு மாதிரி வித்தியாசமாக வளைஞ்சு போகுது அப்படின்னு பார்த்த உடனே விளங்கினேன் நாங்கள் எங்கேயோ பிரதிவிட்டது பிள்ளைண்டு. வரைவுத்தாளொன்றில் நியம அச்சு தொகுதிகளுக்கு பொருத்தமான அளவுடையை பயன்படுத்தி மேற்குறித்த சார்பின் சமன்பாட்டை வரைக்கும். எக்ஸ் வர்க்கத்துக்கு குணகம் விரித்தலினா வரும். எக்ஸ் வர்க்கத்துக்கு குணகம் உண்டு. ஸோ நீங்கள் தாராளமாக 2 பெட்டி ஓரலகாக எடுக்கலாம். எங்களோட எக்ஸாம் பேப்பரில் வரைவுத்தாளாக இருந்தால், இது என்னுடைய வரைவுத்தாள். ஒரு சிறு பிரிவு, ஒரு பெரிய பெட்டி 10 சிறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. உங்களோட எக்ஸாம் ஹாலில் வர்ற பேப்பரை பார்த்தீங்கன்னா 5 சிறு பிரிவுகளாக தான் பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போ அதை வச்சு கொண்டுன்னா 2 பெட்டி தாராளமாக எடுக்கலாம். அந்த அடிப்படையில் 10 சிறு பிரிவுகள் என்று சொல்லுவோம். அந்த சந்தர்ப்பத்திலையா எக்ஸ் இந்த பெருமானத்தை பாருங்க கூட, எக்ஸில் ஒரே ஒரு ஆள் தான் மறையில், மற்ற 5 பேரும் நேரில். நீங்கள் தேவையில்லாமல் இதில் எண்ணி எழுதி கொண்டு இருந்தீங்கன்னா நேரத்தை வீணாக்குவீங்க. கொஞ்சம் வேகமாக எழுதும் கூட. ஸோ மொத்தமாக 6 அலகு இங்கால உண்டு, அங்கால 5, மொத்தமாக 6 அலகு 12 பட்டி போதும். அங்கே 17 பட்டி கிட்ட கிடக்கும், தாராளமாக போதும். ஸோ வையச்ச எங்கட கொஞ்சம் இடது பக்கமாக கீறுவோம். எக்ஸ் இந்த மறை திசையில் ஆக்களை குறைவாக வச்சு கீறுவோம். ஸோ முதலாவது நீ செய்ய வேண்டிய வேலை வையச்ச கீறு. முதலாவது நீ செய்ய வேண்டிய வேலை வையச்ச கீறு. மினக்கிடாத, தேவையில்லாமல் நேரத்தை வினாக்காத, முழுக்க பென்சிலால் செய்யுங்க. வரைவுத்தாளில் எக்காரணம் கொண்டும் பேனை பயன்படுத்தாங்க கூட. எந்த தச்சமாக அழித்து மாற்ற வேண்டி வந்தால் எல்லாம் கரைச்சலை கொடுத்துரும். பேனை பயன்படுத்த வேணாம். முழுக்க பென்சில். நான் நீல கலரில் இப்போ கீறுறேன்ற கூட நீங்களும் நீல கலரில் கீற வேண்டாம்ன்றதுக்கு தான் சொல்கிறேன். வையந்த பெருமானங்களை பாருங்க பிள்ளைகள், மிக கூடியது 3,
மிக குறைஞ்சது மறையாறு காண போகுது. ஸோ என்னுடைய வையச்சிந்த பெருமானங்களை வச்சு எக்ஸ்எச்சுக்குருவன் எக்ஸ்எச்சும் நேர்த்திசையில் ஆக்களை குறைவாக வச்சு மறை திசையில் ஆக்களை கூடுதலாக வச்ச மாதிரி அச்சுக்களை கீறுங்கோ. தாராளமாக போதும், என்ன கூட இல்லை, தாராளமாக போதும். என்னடா எங்களுக்கு 9 அலகு 18 பட்டி தான் தேவை, அங்கே 27 பட்டி இருக்கும். ஸோ தாராளமாக போதும், பயப்பட வேண்டாம். எக்ஸ்ஹெச் பைஹெச். அப்போ ஒரு 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 அலகுக்கு 3 பட்டி படி எடுக்கலாமாண்டா? இல்லை, 3 எடுக்கக்கூடாது. 3 எடுத்தால் கணக்குக்கு உதவாது. எங்களுக்கு அந்த பிரிப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். 10 சிறுபிரிவு தசமத்துக்கு வரக்கூடிய 10ஆல் பிரிக்கக்கூடிய நம்பர் இந்த மடங்கில் தான் வரணும். 0 2 பட்டிக்கு ஒரு அலகு 1 2 3 4 5. மறையில் போனோம்டா மறை 1 மறை 2. மறை 2 தேவையில்லை. எக்ஸ் இந்த நேர்பெருமானங்களை பார்த்தோம்னா 1 கவனம் பிள்ளைகள். அந்த அச்சுக்களில் சில நேரங்களில் இந்த பூச்சியத்தை கீழே போட்டுறதுல சந்தர்ப்பத்தில் நாங்கள் பிள்ளையாக அந்த ஒண்டை குறிக்க பார்ப்போம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கோவா. ரைட், தேவையற்றதுகள் தேவையில்லை. இதில் தான் நான் சொல்கிறேன், அந்த இடம் கொஞ்சம் கீழே இறக்கி போடுற மாதிரி ஒரு மனம் தோணும். என்னடா பூச்சியம் கொஞ்சம் கீழே இருக்க நாடி, இதுதான்டா பூச்சியம். ஸோ 2 பட்டி என்றைக்கு இங்கே தான் பெறும். மறை 1 மறை 2 மறை 3 மறை. ஆள்கூறுகளை குறிப்பம் பிள்ளைகள் எக்ஸ் இந்த நான் இங்கே சோத கலர் பயன்படுத்துகிறேன். நீங்கள் எக்காரணம் கொண்டும் சோத கலர் பாவிக்கக்கூடாதா? நான் உங்களோட விளக்கத்துக்காக சோத கலர் பயன்படுத்துகிறேன். எக்ஸ் சய உண்டா இருக்கும்போது நேர்மூண்டு, எக்ஸ் சய உண்டா இருக்கும்போது வையந்த பெருமானம் நேர்மூண்டு. ஸோ ஒரு புள்ளி ரெடி. எக்ஸ் பூச்சியமாக இருக்கும்போது வையந்த பெருமானம் மறை 2, எக்ஸ் பூச்சியமாக இருக்கும்போது மறை 2. எக்ஸ் மறை ஒன்றாக இருக்கும்போது வையந்த பெருமானம் சய 5, எக்ஸ் ஒன்றா இருக்கும்போது வையந்த பெருமானம் சய 5. எக்ஸ் 2 இருக்கும்போது இப்போ நாங்கள் கண்ட பெருமானம் சய 6. எக்ஸ் 3 இருக்கும்போது இனி சமச்சி தன்மையை வச்சு சொல்லி கொண்டு போகிறேன் சய 5. எக்ஸ் 4 இருக்கும்போது சய 2. 5 இருக்கும்போது எங்களுக்கு அந்த 3 வரப்போகுது. சமச்சி தன்மையை வச்சு சொல்கிறேன். இதில் நீங்கள் ஒப்பமான வலை கீறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் என்னென்றாரா, அந்த திரும்பல் புள்ளியை மார்க் பண்ணி பிடிச்சி போட்டு நீங்கள் கீறினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ திரும்பல் புள்ளியில் ஒரு சின்னனா ஒரு கிடைக்கோட கீறிட்டு கையால் தான் கீறணும் பிள்ளைகள். காரணம் கொண்டும் அடிமட்டம் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் அடிமட்டம் பயன்படுத்த போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை, அது பயன்படுத்தினாலும் பிழை போட போகிறது இல்லை. ஆனால் என்ன செய்யுமெண்டா சில நேரம் எங்களுடைய அங்காள விடைகளை கொஞ்சம் பிழையாக்கி போடலாம். அதனால கொஞ்சம் கவனம் எடுத்து இயலுமான வரைக்கும் கையால் முறியாத மாதிரி கீரை ட்ரை பண்ணுங்க. உங்களால் ஏலும். நான் இதில் ஒரு சாஃப்ட்வேர்லேயே இப்படி கீற முடியுதுன்னா உங்களால் கொப்பி ஒற்றையில் இன்னும் எவ்வளோ தெளிவாக கீற முடியும். இதில் கொஞ்சம் சரியாக போயில. ஒப்பமான வலையாக இருக்குன்னா இதில் கொஞ்சம் லைட்டாக உள்ளே விழுந்து போகுது. இதை சரியாக்கியிருந்தால் உள்ளால் கொஞ்சம் வந்திருக்கும். என்ன இதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் கேவாய் போகுது. ஓரளவுக்கு ஒப்பமான வலையாக எடுத்துட்டோம். ஸோ அது போதுமானதுன்னு நினைக்கிறேன். ரைட், சரி. அங்கால கேள்விக்கு போவோம் பிள்ளைகள். அங்கால அதை வச்சு கொண்டான கேள்விக்கு போவோம். ரோமெல்லாக்கன் 2 கீறியாச்சு. அப்போ அதை நாங்கள் வரைவு தாளில் அப்படின்ட்டு விட கொடுத்தா நெல்லம். அப்படி கொடுக்கணுமெண்டு இல்லை, வரைவு தாளில் என்று கொடுத்தா நெல்லமா வரைவு தாளில். ஏன்னா இது வரைவுத்தாள் வேறு இடத்துல நீங்கள் எங்கேயும் கட்டலாம். அதனாடி வரைவுத்தாள் என்று கொடுக்குறது நல்லம். கொடுக்காம விட்டாலும் பொதுவாக பார்த்து திருத்திவியம், அதில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரைட், ரோமெல்லக்கம் பி பகுதியில் இனி அதாவது நாங்கள் வரைந்த வரைவை பயன்படுத்தி இனிமேல் நாங்கள் செய்ய போகிறோம். திரும்பல் புள்ளியின் ஆள்கூரை எழுதுக. எங்கே வரைவு திரும்புது? வந்த வரைவு இந்த இடத்துல தான் திரும்புது. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் என்ன, y இந்த பெருமானம் என்ன? எக்ஸ் 2, y சய 6. ஸோ திரும்ப புள்ளி இந்த ஆளுக்கு பிரக்கெட்டோடு தான் போடணுமாடா. 2, சய 6 அப்படின்னு போடணும். மாறி போட்டால் பிள்ளை 2, சய 6 கட்டாயம் ஆள்கூறு சொல்லப்படும் போது பிரக்கெட் போடப்பட்டிருக்கணும். போடாட்டி பிள்ளை.
2,6 அப்படின்றது சரி. ஆனால் வினா இலக்கமும் கவனம், ரோமன் இலக்கம் உண்டு. இப்போ ரோமன் இலக்கம் 2க்கு வர போகிறோம். அந்த வரைவை பயன்படுத்தி அடுத்த கேள்வி, y சிறிது அல்லது சமன் 0 இருக்கின்ற எக்ஸின் பெருமான ஆயிடையே எழுதுக. y இந்த பெருமானம் சிறிது அல்லது சமன் 0. எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் பிள்ளைகள், y இந்த பெருமானம் எங்கே 0 விட சின்னனா இருக்கும். y சமன் 0, y சமன் 0ன்றது x அச்சு. x அச்சுக்கு கீழே இருக்கிற வரைவிந்த பகுதியில் y இந்த பெருமானம் 0 விட சின்ன. சரிதானே? இப்போ எங்களுடைய வரைவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தோம்டா பிள்ளைகள், எங்களோட வரைவு என்னத்தை காட்டி தருதுண்டா, எக்ஸ் இந்த பயணம், எக்ஸ் இந்த பெருமானம் மறை உண்டா இருக்க நேர் 3, எக்ஸ் இந்த பெருமானம் சீராக அதிகரிக்கும் போது வைக்கு என்ன நடக்குது அப்படின்றத தான் எங்களோட வரைவு காட்டி தருது. மறை 3, மறை 4, மறை 5, மறை 6 குறைஞ்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கூடி எங்கே காண வருது, இது காண வருது. சரி, இப்போ எங்களுக்கு முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம் y இந்த பெருமானம் 0 விட குறைவாக இருக்கின்ற போது இருக்கிற பிரதேசத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அது மட்டும்தான் வருதான்னு பார்ப்போமா. y சிறிது அல்லது சமன் 0 ஆக சார்பு அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு. சார்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும், அதிகரிக்கிறதாகவும் இருக்கணும். அதிகரிக்கிற எக்ஸின் பெருமான வீச்சு. ஸோ இந்த வரைவில் எந்த பகுதியில், ஏதாவது y இந்த பெருமானம் 0 விட சின்னனாக இருக்கவும் வேணும், அதே நேரம் அதிகரிக்கின்ற பகுதியாகவும் இருக்கணும். எந்த பகுதியில் அதிகரிக்குது, மறை 6லிருந்து இங்கால இருக்கிற இந்த பகுதியில் தான் y இந்த பெருமானம் அதிகரித்து கொண்டு போகுது. நான் இதில் கலர் பண்ணி காட்டியிருக்கேன், நீங்கள் அப்படி ஒரு கலர் பண்ணியிருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஸோ அந்த பகுதியில் வரைவு நிற்கணுமெண்டா எக்ஸ் இந்த பெருமானம் எப்படியா இருக்கணும். வரைவு ஸ்டார்ட் பண்ணினது மறை 6ல் பிள்ளைகள். ஸோ மறை 6ஆக இருக்கும்போது எக்ஸ் இந்த பெருமானம் என்ன, y வந்து மறை 6ஆக இருக்கும்போது y இந்த பெருமானம் மறை 6ஆக இருக்குது, அதிகரிக்க துவங்கினது மறை 6லேருந்து தான் கொடுத்து. y இந்த பெருமானம் மறை 6ஆக இருக்கும்போது எக்ஸ் இந்த பெருமானம், இந்த கோடுகளெல்லாம் நீங்கள் கீறலாம். வரைவில் நீங்கள் தாராளமாக கூட வரைவை பயன்படுத்தலாம், அதில் ஒரு பிழையும் இல்லையா. எக்ஸ் இந்த பெருமானம் 2 0 வரைக்கும்ண்டா அந்த இடத்துல நான் நினைக்கிறேன் 4.4 தான் விட வந்திருக்கணும். எனக்கு 4.5 வருது. 2 விடைக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் தருவாங்களன். 4 தான் வருது என்னென்ன. 4.4 தான் வந்திருக்கணும். அந்த நான் கீறின அந்த ஒப்பமான வலை இல்லை, அது கொஞ்சம் இழுபட்டதால் தான் எனக்கு 4.5 காண போனது. ரெண்டாலும் நான் எனக்கு வந்த விடையின்படி போடுறேன். 4.4 தான் சரியான விடைன்றது எனக்கு ஓரளவுக்கு விளங்குது. ஸோ எக்ஸ் இந்த பெருமானம் 2க்கும் 4.5க்கும் என்று போடுறேன். 4.4 தான் சரியான விட. 4.5க்கும் இடையில் எக்ஸ் இருக்கின்ற போது சார்பு 0 விட, அதாவது y இந்த பெருமானம் 0 விட சின்னனாகவும் இருக்குது, அதே நேரம் அதிகரித்து கொண்டும் போகுது. ஸோ இடையில என்றால் 2 விட பெரிதாக இருக்கணும், 4.5 விட சின்னனாக இருக்கணும் அப்படின்னு வரும். ஆனால் இங்கே 0க்கு சமனாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பெர்மிஷன் தந்திருக்கு. ஸோ நாங்கள் கட்டாயம், நான் உங்களுக்கு வழக்கமாக சொல்கிறேன், நான் இப்படி ஆயிட எழுதிட்டு விட்டுற போடாது. 2 கேள்வி நாங்கள் கேட்க கிடக்கு, இந்த இடத்துல சமன் வருமா, எக்ஸ் வந்து 2ஆக இருந்தா y இந்த பெருமானம் என்ன, அந்த நேரம் எக்ஸ் 2ஆக இருக்கிற நேரம் y இந்த பெருமானம் என்ன, மறை 6. மறை 6க்கு அனுமதி இருக்கா பிள்ளைகள். y இந்த பெருமானம் 0 விட சிறியதாக இருக்கணும் அல்லது சமனாக இருக்கலாம். மறை 6ன்றது 0 விட சின்னன் இல்லையா, சின்னன். ஸோ 2 எக்ஸுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மறை 6 இந்த ஆயுடை மட்டும் இல்லை, அதிகரிக்கிறதாகவும் இருக்கணும், சார்பு அதிகரிக்கிறதாகவும் இருக்கணும். இந்த பாயிண்ட், இந்த இடம் இருக்குது தானே, இந்த இடம் திரும்பல் புள்ளி, அது அதிகரிக்கிற இடமும் இல்லை, குறைவடைகிற இடமும் இல்லை, இந்த இடம் நின்று திரும்புகிற இடம். ஸோ அந்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் y இந்த பெருமானம் அதிகரிக்குதா, ஒன்றை திருப்தி செய்யுது, மற்றதை திருப்தி செய்யல, அதிகரிக்கிறதா இடம் இல்லை. அதனாடி இந்த எக்ஸ் வந்து 2ஆக இருக்கிறதுக்கான அனுமதி எங்களுக்கு இல்லை. சொல்கிற விளங்குதா, எக்ஸ் வந்து 2ஆக இருக்கிறதுக்கான அனுமதி இல்லை. அடுத்ததை கேட்கணும், எக்ஸ் வந்து மறை 4 நேர் அந்த 4.4 உங்களுக்கு வருமா. நான் கீர்னதின் படி எனக்கு வந்ததை தான் நான் போடுறேன். அப்புறம் புள்ளியோ சரியோ எனக்கு வந்ததை தானே நான் போடணும். உங்களுக்கு வர 4.4 தான் வரும் பிள்ளைகள். 4.5க்கு அனுமதி இருக்காண்டா வரைவின்படி எக்ஸ் 4.5ஆக இருக்கிற சந்தர்ப்பத்தில் y இந்த பெருமானம் 0. 0க்கு அனுமதி இருக்கா, ஓம் y சிறிது அல்லது சமன் 0. 0க்கு அனுமதி வருதா, வர இல்லையா பிள்ளைகள், அனுமதி கிடைக்குது.
அடுத்தது அதிகரிக்கிற இடமாக இருக்குதா, இந்த இடம் அதிகரிக்கிற இடமா இருக்குதா, ஓம் இங்கால அப்படியே இந்த இடத்துலேருந்து அங்கால அப்படியே அதிகரித்து கொண்டே போகும், அதுக்கு பிறகு அந்த முடிவும் இல்லை, போய்கொண்டே இருக்கும். ஸோ அதிகரிக்கிற இடமாகவும் இருக்குது. ஸோ ரெண்டாவது இடத்துல சமன் வரும், முதலாவது ஆளுக்கு சமன் வராது. நான் சொல்கிற வடிவா விளங்குதா, முதலாவது ஆளுக்கு சமன் போடக்கூடாது, ரெண்டாவது ஆளுக்கு சமன் வரும். ஏன்ன்றதை வடிவா விளக்கத்தோட பார்க்கணும், விளங்கி எடுக்கணும். ரைட். ரோமன் இலக்கம் 3க்கு போகும் பிள்ளைகள். ரோமன் இலக்கம் 3 சார்பின் சமன்பாட்டை, இது பொதுவான வழக்கமாக வந்து கொண்டிருக்கிற கேள்வி. சார்பிந்த சமன்பாட்டை இந்த வடிவத்தில் எழுதி, இந்த வடிவம் எந்த வடிவம் பிள்ளைகள், எக்ஸ் வந்து ஒரே ஒரு இடத்துல இருக்கிற எக்ஸ், இந்த கோவை வந்து நிறைவர்க்க கோவைக்குள்ளே எக்ஸ் இருக்கிற எக்ஸ் வந்து நிறைவர்க்க கோவைக்குள்ளே இருக்கிற வடிவம் எனும் வடிவில் எழுதி வர்க்கமூல மாறின் பெருமானத்தை முதலாம் தசமதானத்துக்கு காண்க வரவை பயன்படுத்தி. இங்கே ஏகம பி என்பன இரு ஒருமைகளாகும். ஏகம பியை காண சொல்லல, ஏகம பி என்றது இரு ஒருமைகளாகும். அதாவது இந்த வடிவம் நாங்கள் இப்போ புதிய முறை, இந்த போன வருடத்திலேருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு வர்ற புதிய முறை, உங்களுக்கு நான் அப்படி தான் படிப்பிச்சிருக்கேன். என்ன இப்போ இருக்கிற புதிய முறை என்னண்டாடா, இந்த சார்பு சமன்பாட்டை எழுதுது, அவர் தந்ததையே எழுது. அவர் தந்தது என்ன, y சமன், அவர் தந்திருக்கிறார் எக்ஸய ஏ முழுவதின் வர்க்கம் சய பி. இந்த வடிவம் என்ன சிறப்பு, இந்த வடிவத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், இது ஒரு நிறைவர்க்க கோவைக்குள்ளே இருக்கிற வடிவம். இந்த மாறி என்றது யார், எக்ஸ் தான் மாறி, எக்ஸும் வையும் தான் மாறி. எக்ஸ் மாற மாற வை எப்படி மாறுது அப்படின்றதான் வரைவு. ஸோ எக்ஸ் எப்படி மாறினாலும் இந்த நிறைவர்க்க கோவையை பற்றி என்னால் ஒன்று சொல்லிடும். ஒரு நிறைவர்க்க கோவை எடுக்கக்கூடிய மிக குறைந்த பெருமானம் 0. மிகப்பெரிய பெருமானம் சொல்லல, அதுக்கு லிமிட் இல்லை, அது எங்கேயும் போகலாம். மிகப்பெரிய பெருமானத்தை சொல்லல, அது ஒன்று சொல்லிலும் மிக குறைந்த பெருமானம் 0. ஸோ 0 வர்ற சந்தர்ப்பத்தில், 0 இங்கே இந்த கோவையோடு என்ன செய்யுதுன்னா, 0க்கு இந்த நிறைவேற்க கோவை இந்த குணகம் ப்ளஸ் குறி ப்ளஸ், அதனாடி கூட்டுப்படுறது 0 இருக்கும்போது வைந்த மிக குறைந்த பெருமானத்தை எனக்கு தரும். வைந்த மிக குறைந்த பெருமானம் மறையாறு பிள்ளைகள், வைந்த மிக குறைந்த பெருமானம் மறையாறு. வை எடுக்கின்ற இந்த கோவை, இந்த நிறைவேற்க கோவை 0 எடுக்கிற போதுதான் வை மறை 6 இருக்கு. நிறைவேற்க கோவை 0 எடுக்கிற போது வை மறையாறா இருக்குன்னா, அதை வைய மறையாறாக்கினவர் இந்த பி. இங்கே பின்னால் இருக்கிற பி தான் வைய மறையாறாக்கினவர். ஸோ மறை பி மறையாறா இருக்கணும்டா பிஆர், மறை பி மறையாறா இருக்கணும்டா பிஆர் பிள்ளையர், பிஆர். ரைட். அந்த சந்தர்ப்பத்தில் எக்ஸ் இந்த பெருமானம் பிஏ மறையாறாக இருக்கிற போது, எக்ஸ் அந்த இழிவு புள்ளியை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். பி மறையாறாக இருக்கிற போது எக்ஸ் இந்த பெருமானம் என்ன பிள்ளையர், அந்த நேரம் எக்ஸ் வந்து 2, எக்ஸ் 2 இருக்கு, ஆனால் இந்த கோவை 0 வரணும். எக்ஸ் 2 இருந்தாலும் இந்த கோவை 0 இருக்கணும்டா, ஏ இருக்கிற இடத்துல யார் இருந்திருக்கணும், 2 இருந்திருக்கணும். சய 2 இருந்தால் சய இன்ட்டு சய சக இல்லை போடும். ஏ இருக்கிற இடத்துல 2 இருந்திருக்கணும். அவர் சய போட்டு விட்டுருக்கார். அந்த நீங்கள் அந்த குறியையும் சேர்த்து சொல்கிறீங்க, வெரி குட். நான் தான் தேவையில்லாமல் குழப்பிட்டேன். அந்த குறியையும் சேர்த்து சொல்கிறீங்க. சய 2 ஒட்டுமொத்தமாக வரணும். அப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன வரணும்டா, 2 வரணும். அப்போ இந்த சார்பு சமன்பாட்டை திரும்பல் புள்ளி இந்த ஆள்கூரை வச்சு கொண்டு சொல்கிறீங்க. வை எக்ஸ் வரணும், ஏக்கும் பிக்கும் தான் கண்ட பெருமானத்தை போடணும். சார்பு சமன்பாட்டில் எக்ஸும் வையும் வரும். ஸோ வை சமன் எக்ஸ் சய கண்டுபிடிச்ச பெருமானத்தை போடணும். சய 2 முழுவதின் வர்க்கம் சய 6 அப்படின்னு வரும். இதை விரிச்செழுதினாலும் அதை விரிச்செழுதினாலும் ஒரே கோவை தான் வரும். இந்த சார்பு சமன்பாட்டை இப்போ இந்த வடிவத்தில் கெஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இந்த வடிவத்தில் எடுத்துக்கொண்டதை வச்சுக்கொண்டு வர்க்கமூலமார்ந்த பெருமானத்தை எப்படி காண்றது, இந்த வடிவத்துக்கும் வர்க்கமூலமாருக்கும் என்ன சம்பந்தம், சின்ன விஷயம். இந்த வடிவத்திலேயே 6 இருக்குது, விளங்கினா விஷயத்தை பிடிச்சிருங்க. இந்த சந்தர்ப்பத்தில் வைய 0 ஆக்கினீங்கன்னா வர்க்கமூலமாறு வரும். வை சமன் 0 ஆகும் போது, வை சமன் 0 ஆகும் போது வை 0 ஆனா பிள்ளைகள், வை 0 ஆகிறது உங்களுக்கு வரைவில் தரும். வைய 0 ஆக்குற எக்ஸ் இந்த பிரமாணம் 0 மறை 0.4 நேர் 4.4 உங்களுக்கு வரும். எனக்கு 4.5 வந்திருக்கு பிள்ளைகள், அதில் பெரிய குற்றம் இருக்கிறதா எனக்கு தெரியலை. இப்போ விஷயத்துக்கு வருவோம். வை 0 ஆகும்போது 0 சமன் எக்ஸ் சய 2 முழுவதின் வர்க்கம் சய 6 வரும். இந்த சய 6 சமன்பாட்டு அந்த பக்கம் அனுப்புறேன். ஏன்னா இது நேர் ப்ளஸோடு இருக்குது, நிறைவேற்க கோவை ப்ளஸோடு இருக்குது. ஸோ இந்த சய 6 சமன்பாட்டை அந்த பக்கம் அனுப்புறேன். சமன்பாட்டு அந்த பக்கம் அனுப்பினா என்னென்னு வரும்டா, சய 6
சக ஆறு வரும். இது வர்க்கபூர்த்தி முறையில் வைய பூச்சியமாக்கக்கூடிய எக்ஸ் இந்த பெருமானத்தை வர்க்கபூர்த்தி முறையில் கண்டு கொண்டு வரேன். நாங்கள் இருபடி சமன்பாடு தீர்த்தல் அந்த ட்ரை பண்ணுவோம். வர்க்கபூர்த்தி முறைக்கு இப்போ நிறைவர்க்க கோவையை ஆக்க வேண்டிய தேவையில்லை, நிறைவர்க்க கோவையாக வந்துருச்சு. ஸோ இப்போ வர்க்கத்தை எங்கால் அனுப்பினா x2 சமன் வர்க்கமூலம் 6, அது இந்த ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும். எக்ஸ் சமன் ப்ளஸ் ஓர் மைனஸ் வர்க்கமூலம் 6 சக 2 வரும். இதில் 2 விட சக எடுத்தால் பெரிய தீர்வும் மறை எடுத்தால் சின்ன தீர்வும் வரும். ஆனால் வரைவிலையும் வைய பூச்சியமாக்குற எக்ஸ் இந்த பெருமானம் இருக்குது. வரைவில் வைய பூச்சியமாக்குற எக்ஸ் இந்த பெருமானம் இந்த இடத்துல வை பூச்சியம் நேர் பெருமானத்தை மட்டும் எடுத்தால் காணும். இந்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் எனக்கு 4.5 உங்களுக்கு வந்ததை போடுங்க பிள்ளைகள். ஸோ அந்த கோவையில் ப்ளஸ் எடுக்கிற போது எக்ஸ் இந்த பெருமானம் நேரெடுக்க வர்றது பெரிய தீர்வாக இருக்கும். ஆகவே அந்த தீர்வை இந்த இப்போ நாங்கள் வரைவிலேருந்து கண்ட தீர்வோடு சமப்படுத்துவோம். நேரெடுக்கும் போது வர்க்கமூலம் 6 சக 2 என்று வர்ற தீர்வு 4.5 என்ற தீர்வும் ஒரே தீர்வு தான். இந்த கோவை இது பெருமானம், இது அண்ணளவு பெருமானம், இது சரியான கோவை. இந்த கோவையில் வர்க்கமூலமாக இருந்த சரியான பெருமானத்தை எடுத்தோம்னா எங்களுக்கு சரியான எக்ஸ் இந்த பெருமானத்தை காணக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு சரியான பெருமானத்தை எடுக்க முடியாது. வகுத்தல் முறைக்கு போனால் தான் சரியான பெருமானத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கும். சக 2 அங்கே அனுப்பினோம்டா 2 வரும். எனக்கு வர்க்கமூலமாக இருந்த பெருமானத்தை தீர்க்க வேண்டியிருக்கும். 4.5 சய 2 வரும். ஸோ வர்க்கமூலம் 6 சமன் என்ன வர போடா 2.5 வேணும்டா கெஸ் பண்ணி பாருங்க. வர்க்கமூலம் 6 இந்த பெருமானம் 2.5க்கும் 2.4க்கும் இடையில் இருக்கும். சரியாக 2க்கும் இடையில் இருக்கும். நாங்கள் ஏற்கனவே வேறு ஒரு பொஸ்பாட் கேள்விக்கு இதை செஞ்சு நாங்கள் வர்க்கமூலம் 6 இந்த பெருமானம் பொஸ்பாட் கேள்வியில் ஏதோ ஒன்றில் இதே பேப்பரில் வந்தது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பொஸ்பாட் ஏயில் அது 2க்கும் இடையில இருக்க மாட்டா. அதில் 2.4 வந்தாலும் அப்போ 2.4 இந்த வர்க்கம் இருக்குது தானேடா. 2.4 இந்த வர்க்கமும் 5.76 தான் வந்தது பாருயா. 2.5 இந்த வர்க்கம் எடுத்தாலும் 2.5 இந்த வர்க்கம் எடுத்தாலும் 6.25 வந்திருக்கும். ஸோ இதில் உண்மையை சொன்னால் இது எங்களுக்கு தேவை 6.00 தேடி வாரம். இது 0.24 குறைவு, இது 0.25 கூட. அப்போ கடைசியாக இங்கே இருக்கப்போ சரி கிட்டத்தட்ட 2.4க்கும் 2.5க்கும் கிட்டத்தட்ட நடுவாத்தான் இருக்குது. ஸோ 2.4 விடையும் சரி 2.5 விடையும் சரி. நான் சொல்கிற விளங்குதா? அடுத்தது என்ன ஒன்று எந்த ஒரு வர்க்க மூலத்தின் பெருமானத்தை காண்றதுக்கும் என்ன ஒரு வழியும் இருக்குது. ஸோ அதை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிடுறேன் பிள்ளைகள். எங்கட சார்புந்த சமன்பாட்டை இந்த வடிவத்தில் எடுத்தால் வர்க்கமூலம் 5 வர்க்கமூலம் 6 வர்க்கமூலம் 5 எதுவுமே காணலாம். அதுக்கு என்ன செய்யணும்டா இந்த நிறைவர்க்க கோவை வச்சிருக்க அந்த கோவை இருக்குது தானே x2 நீங்கள் யார்ந்த வர்க்க மூலம் காண போகிறீங்களோ வர்க்க மூலம் 6 எனின். ஸோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் x2 வர்க்க மூலம் 6 பெருமானத்தை எடுக்கும். ஏன்னா எக்ஸுக்கு நீங்கள் எந்த பெருமானம் போடலாம். நாங்கள் முழுவன் பெருமானத்தை மட்டும்தான் பிரதியிடுறோம். ஆனால் தசமகன் பெருமானத்தையும் பிரதியிடலாம். ஸோ x2 சமன் வர்க்க மூலம் 6 எனின் இந்த கோவையில் பிரதியிட்டா y சமன் வர்க்க மூலம் 6. இது தேவையற்ற வழி என்றால் விட்டுருங்க வழியில். வர்க்க மூலம் 6 வர்க்கம் சய 6 வர்க்க மூலம் 6 வர்க்கம் 6 சய 6 பூஜ்ஜியமாக வரும். அப்போ x2 வர்க்க மூலம் 6க்கு சமனாக இருந்தால் y பூஜ்ஜியமாக இருக்கும். வைய பூஜ்ஜியமாக்கின எக்ஸ் இந்த பெருமானம் x2 வர்க்க மூலம் 6க்கு சமப்படுத்தும். ஆகவே வைய பூஜ்ஜியமாக்கின எக்ஸ் இந்த பெருமானத்தில் நேர்பெருமானத்தை மட்டும் கொண்டு வந்து இங்கே போடும். பெரிய பெருமானத்தை போட்டு என்ன வரும்? பெரிய பெருமானம் 4.5லேருந்து 2 கழிக்க வர்க்க மூலமாக இருந்த பெருமானமான 2.5 இருந்திருக்கணும். அந்த மாதிரி வர்க்க மூலமாக இருந்த பெருமானத்தை இன்னும் ஒரு வழியில் கண்டுபிடிக்கலாம். இது 2வது வழி. தேவையென்றா பின்பற்றிக் கொள்ளுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இதுதான் எதிர்பார்க்கிறது. நாங்கள் முதல் செஞ்ச வழியை தான் எதிர்பார்க்கிறோம். இங்கே இருக்கிறது கீழே இருக்கிறது மேலதிக விளக்கம். சரி, புள்ளி திட்டத்தை சொல்லிடுறேன் பிள்ளைகள். புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த முதலாவது புள்ளி அதை எப்படித்தான் கண்டுபிடிச்சிருந்தாலும் 1 மார்க்ஸ். அச்சுக்களுக்கு 1 மார்க்ஸ், அச்சுக்களை பிரிக்கிறதுக்கு 1 மார்க்ஸ், புள்ளி குறிக்கிறதுக்கு 1 மார்க்ஸ், ஒப்பமான வளைவுக்கு 1 மார்க்ஸாக மொத்தமாக 3 மார்க்ஸ். வரைவில் இருந்து திரும்பல் புள்ளி இந்த ஆள்கூற கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க்ஸ் தரக்கூடிய சந்தர்ப்பம் 2 மார்க்ஸ். அதிலிருந்து பிறகு அந்த ஆயிடையை அந்த குறித்த வீச்சை சொல்கிறதுக்கு 2 மார்க்ஸ். இதில் குறிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த 2க்கும் சய 4.5க்கும் 1 மார்க்ஸ். இந்த குறிக்கு 1 மார்க்ஸ். 2 குறியும் சரியாக இருந்தால் தான் அடுத்த மார்க்ஸ் கொடுங்க. 2ம் 4.5 சரியா 4.5 சரி 4.4 சரி 2 விடையா 4.5 சரி 4.4 சரி 2ம் 4.4 4.5 அந்த சரியாக இருந்தால் 1 மார்க்ஸ், குறிக்கு 1 மார்க்ஸ். இது சமன் இல்லாமல் இருக்கணும், இது சமனோடு இருக்கணும். ரைட். அடுத்தது அந்த சமன்பாட்டை அந்த வடிவத்தில் எடுத்துரைச்சு
அதிலே இருந்து வர்க்கமூலம் ஆர்ந்த பெருமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ். மொத்தமாக இதுக்கு சில நேரம் 3 மார்க்ஸும் தரலாம் பிள்ளைகள். நாங்கள் மார்க்ஸ் இந்த பிரிப்பில் அப்படின்னா திரும்பல் புள்ளி இந்த ஆள்கூரில் ஒரு மார்க்ஸை குறைச்சிருக்கலாம். திரும்பல் புள்ளி நேரடியாக சொல்லக்கூடியது. ஸோ அதுக்கு ஒரு மார்க்ஸாக குறைச்சா சமன்பாடை கண்டுபிடிச்சு அந்த வர்க்கமூலம் ஆர்ந்த பெருமானத்தை வரைவிலிருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக எங்களுக்கு இன்னும் காண வேண்டியிருக்கும். y வந்து 0 ஆகிற எக்ஸ் இந்த பெருமானத்தையும் காண வேண்டியிருக்கும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு 10க்கு எத்தனைன்றதை போட்டுக்கொள்ளும்.